மனம் அடங்கினால் என்ன நடக்கும்? மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அல்லது மனதிலிருந்து தியானம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரே தாட் ப்ராசஸாக ஓடுது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. மனம் அடங்கினால் என்ன நடக்கும்? மனதை நாம் அடக்க முடியாது, இது தானாகத்தான் அடங்கும். அது அடங்கினால் எல்லாமே கிடைத்துவிடும். இப்போ பிரச்சனையே மனதினால தான். மனம் காணாமல் போகலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் அடங்கி நிற்கும், நம்மளுக்கு அடங்கி நிற்கும். அது ஒன்றும் நம்மளை நோண்டாது. இப்போ உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் மனம்தான் அவங்களுக்கு முதலாளியாக உட்காந்து கொண்டிருக்கிறது. அவங்க மனதிடம் அடமானியாக வேலைக்காரனாக இருக்கிறோம். மனம் எப்போ முதலாளியாக இருந்து அது உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதோ இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட். இப்போ மனதுக்குள்ளே போய் சிக்கிட்டோம். இப்போ அவன் தான் ராஜா, அவன் வச்சது தான் சட்டம். அவன் நம்மளை போட்டு கொல்லணும்னா நம்ம சாப்பிட்றோம். கோபம் வரோம்னா அவன் தான் நினைப்பான், கோபத்தை உருவாக்குவான், பயத்தை உருவாக்குவான், வெறுப்பை உருவாக்குவான், பொறாமை, எரிச்சல், நெகட்டிவ், எல்லா விதமான நம்மளுக்கு அழிவுக்குரிய எல்லா விஷயத்தையும் உருவாக்குறது இந்த மனம்தான். இந்த மனமும் அகங்காரமும் சேர்ந்து தான் விளையாடி கொண்டிருக்கிறது. இப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு பிரச்சனை வரத்துக்கு காரணமே அதுதான். ஏன்னா மனம் என்ற ஒரு விஷயம் நம்மளை கட்டுப்படுத்துகிறது. அதோட ஐடென்டிஃபை ஆகிட்டோம். மனமும் நாமும் ஒன்றாக கலந்துவிட்டு நான் தான் மனம் என்று நாம் நினைக்க தொடங்கிட்டோம். இந்த இடத்துல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது மனம் அடங்கினால், அதுவாக அடங்கிவிட்டால் அது நம்மளுக்கு வேலைக்காரனாக மாறிவிடும். இது ஒரு மாபெரும் சக்தி. மனம் என்பது ஒரு அற்புதமான சக்தி. அது நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணும், அது சொல்கிறது நம்ம கேட்கக்கூடாது. அந்த நிலை வந்துவிட்டால் விழிப்புணர்வு வந்துவிட்டது என்று அர்த்தம். அப்போது மனம் வேறு நான் வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். இதுதான் அற்புதமான ஒரு நிலை. இதுக்கு பேர் தான் ஞானி என்று சொல்லுவாங்க. ஞானின்னா காட்டுக்கு போயிட்டோ காவி உடை கட்டியோ ருத்ராட்சங்களை போட்டோ இருக்கிறது ஞானி இல்லை. உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு எவன் ஒருவன் தன் மனதையே தன் கட்டுப்பாட்டுக்குள் அடக்கி வைத்திருந்து அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு உண்டான சூழ்நிலையில் இருக்கானோ அவங்க தான் ஞானி. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னா வெளி சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு இருக்கு. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும்னா என் மனைவி இப்படி இருக்கணும், என் புருஷன் இப்படி இருக்கணும், என் வீடு இருக்கணும், என் பாஸ் இப்படி இருக்கணும், என் கார் இப்படி இருக்கணும், என் ஆஃபீஸ் இப்படி இருக்கணும், என் ட்ரெஸ் இப்படி இருக்கணும், இதெல்லாம் இப்படி இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் என்னுடைய சந்தோஷத்தில் இது எல்லாத்துலேயும் அடமானமாக இருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்று மாறிச்சுன்னா நம்மளுடைய சந்தோஷம் இழந்துடும். இப்போ நம்ம புத்தி, நம் மனம் கட்டுப்பாட்டில் இல்லை. நம் மனம் நமக்கு அடங்கி இருக்கவில்லை. அது என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாறிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு வந்துடுது. இப்போது மனைவி, வீடு, ஆஃபீஸு, எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இது எதுவுமே எனக்கு பாதிப்பை கொடுக்காது, எனக்கு பாதிப்பு வரவே வராது. இது மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு அடங்கி இருக்கிறதுன்னா இந்த சூழ்நிலை தான் ரொம்ப சிறப்பான சூழ்நிலை. இதை தான் யோகம், ஞானம் என்று அடிக்கிறோம். மனம் அடங்கி இருக்கிறது தான் மிக உயர்ந்த நிலை. யோசி மனமே, அன்பே சிவம், மனமே குரு.